ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போகலையா? ஓஹோ, இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி, நான் போயிட்டு வரேன். அம்மாடி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. லெட்டரா போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. டேய், இன்னும் என்னடா பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரமாகுதுல்ல? இதை வந்துட்டா நீ உடம்ப பாத்துக்கம்மா. பாத்துக்கங்கய்யா. வரேம்மா, வரேன். ஏறுடி. இந்தப்பா மருந்து அடிக்கிறவர ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ கொடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது விடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா, ஐயா, ஐயா. அம்மா, கொசுவலை வேணுங்களா? என்னது கொசுவலையா? டேய் போடா. எவனாவது கொசு கசின்னு இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன். ஏக்கா, மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி, காரியத்துக்கும் போகல, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல. என்னவா இருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கா, இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல, இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா. அவங்க செஞ்சாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன 3 பேர் மட்டும் வந்திருக்கே, இன்னொரு சிஸ்டரை காணுமே. என்னைக்கு உன் கொள்ளிக்கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான், இன்னும் வரல. ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பார்க்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு வந்துட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. மாமா, 3 பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்ய விட மாட்டேன். சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்ன மாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுற. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலான்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிம்மா. பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோம்மா. வரவங்க. என்னம்மா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கம், மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். வெட்டி போடு.
இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு பிஸ்தாவா? இல்லங்க. பின்ன எதுக்கு அருவா எடுத்து சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடா கீழே. எந்தூரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். போடா. சார் சொல்றாருல, லாரியாவது முடிச்சு போயிரும். ஓடியா போயிரும் சார். எவனோ ஒரு பால்காரன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒண்ணும் மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னு உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? நாங்க ஒண்ணும் கேட்காம இல்ல, கேட்டோம். அந்த பொண்ணுக்கு இது தலைப்பிரசவம் உண்டா, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி. அவர் அப்படியே சொல்லிட்டாரா, நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுத்தோனோ அந்த ஆத்திரத்துல தான் அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. வாய மூடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது. இந்த வீட்டை நடக்கிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுனா என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு உம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கையோ வாங்கிறதா? அது நாகரிகம். அது படிச்ச பசங்களா நீங்க. போங்கடா, போய் வேலை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டியவ அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா, உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்திரா, இந்திரா, இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. போடா அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட என்கிட்ட சொல்லலீங்க. பெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிறேன். பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க 2 பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க 2 பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல 1 கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டியடு இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலையை போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க.
என்னது குழந்தைக்கு சட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவி என்ன துளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? எந்திரி. காலையில விழுந்துக்கிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க காலில் விழுந்தாலும் தாகும். என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. பொண்ணோட திருட்டு மொழி அப்படியே இருக்கு. என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்மந்தி, சமையல் ரெடி. சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்டா அது உருப்படுமா? நீ வாடா. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். ஐயோ, குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா. பைத்தியக்காரச்சி, இடுமேலே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்க விடுறாடே. உனக்கு என்னடி வந்து கேடு? ஐயோ, அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம 2 பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கிறா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம 2 பேரையும் துரத்தி குத்த சொல்லு. அடச்சி படி. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடு. படே படே. எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. ஏய், கம்முனு படே. ஏய், இந்திரா இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏன்? நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீனா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு அதுவும் பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானே என்னமோ. என்னங்க, நம்ம மோசம் போயிட்டாங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியாக்காரன் இல்ல, பால்கார பயலாம். பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே போலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாராயம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன் இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டு கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறேங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனாப்புல அந்த கதவை சார். எது கதவை சாத்தி சொல்லிட்டு? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. ஏனுங்க கூட வந்தவருங்க? மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? மலேசியாவுல வந்து இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகை வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கானே விடாத. எங்க போனாலும் விடாத. எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? இன்னும் கக்கிட்டு போகணும்.
எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச், நீங்க கெட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய், எங்க போன மகனே, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. பாத்துக்க. அதான் அந்த மலேசியக்காரங்கள. அவங்களே அடிக்கிறாரு. வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யார் கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு பண்ணி அடி போடு. ஒன்னு போட்டேன்னா நீ கதவு ஒழுங்கா சாத்தினா அவங்க எனக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தனித்தனியா தொங்க விட்டு பின்னாடி. நான் கதவெல்லாம் நல்லா தாங்க மூடி இருந்தேன். நீங்க விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே? இவனுங்களா விருந்தாளிங்க? பிராடு பசங்க. உங்க பொண்டாட்டிக்கு அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்டயே நாடகம் ஆடி இருக்காளுங்க. என்ன திமிர் இருந்தா இந்த வீட்டு நகையை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே. இந்த வீட்ல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடி. டேய், ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல? ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா சரி 2 மாசம் இருந்து வரணும்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவன் மேல இவளுக்கு அக்கறை மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவளுக்கு வச்சு காப்பாற்ற போறாளுங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சதும் இல்லாம பெரியவங்களை மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற? போடி விட. நான் புரிஞ்சுன்னுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்தியா? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வானாங்கன்னு. யோ உன தாயா கேளையா? என் பேச்சை கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி, கிரி நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா. என்னடி? I am your husband. இந்தா, உன் 64 காலையை நீயே எடுத்துட்டு போ. விஷ்ணு, என்ன மாமினுக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா? காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே, யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. யோ, இதுல நீ செத்தா கூட நான் கவலைப்பட அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல? ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன். இங்க இருந்தா அடிப்பா. கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணன், என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ். தம்பி, அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பொட்டச்சிங்க, இவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும்? இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா? This is very very important point. Correct. என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? All evidence. நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தே பாத்தியா? என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வாத்தியார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம்.
எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும். நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்து, காப்பாத்து. கவலைப்படாம தூங்குண்ணே. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். என்னது பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏயா நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ எதை செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொதுப்பணி விஷயமா ராத்திரி பூரா அலைஞ்சு பாத்தியலுக்கு பதிவு சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வரட்டும். தூங்கட்டும் தூங்கட்டும். தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொதுப்பணி புனிசாமிங்கிறது. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நம்ம கிட்ட எல்லாமே சமத்துவம் தான். கொஞ்சம் அசந்துட்டேன். அசரல, கண்ணை மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அப்புறம் நாங்க 3 பேருமே ஒண்ணுதான். பலமரத்துப்பட்டியில ஒரு சினிமா கொட்டையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கலங்க. நாங்களும் எங்கெங்கேயே அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னது லைசன்ஸ் கிடைக்கலையா? யாரா கலெக்டர்? அதான் அந்த டெல்லி என்ட்ரிக்காக உங்கள்ட்ட சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே. யார் அது? ஓ, துரசண்முகம், சிவிலே விஷயம். அவரேதான். இப்போ அவர் கலெக்டரா? உங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் யாரார எப்படி எப்படி இருக்காங்க, நம்ம தான் அப்படியே இருக்கோம். அரசே விடாத, நமக்கு எப்பவுமே பொது பணிதான். இவர் கலெக்டர் ஆகிட்டா யாருமே டூரிங் டாக்ஸி நடத்த கூடாதாமா? தாங்க சொல்றாரு. என்னமோ இந்தியாவே இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? லைசன்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? தெரியாது பாமே. இந்தாங்க. ஏன் துண்ட முறுக்குற? லைசன்ஸ் கிடைக்கலன்னா தூக்கு போட்டுக்கலானா? அடச்சே, நான் வாங்கி தரையா. லைசன்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா. கலெக்டர் இருக்காரா? நீங்க யாரு சார்? நான் யாரா? பின்னால கலெக்டரே சொல்லுவாரு நான் யாருன்னு. போமேன். ஐயா ஐயா, நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. யோ விடியா கால. நான் விட மாட்டேன். யோ உன்னை சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி, உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில் தான் என் பணம் தொங்கும். நான் விடியா கால. 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க. உங்க கை எழுத்துல தான் அதுக்கு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்ப காலை விட போறியா இல்லையா? நான் காலை விட மாட்டேன். கை எழுத்து போட்டா தான் விடுவேன். உன்னோட பெரிய நியூசன்ஸ் தான் போச்சு. எங்கயா பேப்பர்? இது இருக்கு. ஐயா நீ காரியத்தை முடிச்சிடுவாரா? புடிச்சா விட மாட்டாரியா. காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவாரு. இந்த லைசன்ஸ் கையெடுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட? கேட்கிறபடி கேட்கணையா. அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? வாங்கயா வாங்கயா. நீங்க சும்மா வாங்கண்ணே தான். வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே இவங்க எல்லாம் ஒரு ஃபேக்டரி விஷயமா வந்திருக்காங்க. வாங்கண்ணே நீங்க. அண்ணன் வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அண்ணே இப்படித்தாங்க அன்பு தொல்லை. இப்போ உங்க சாக்க வச்சு அவரை அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்கண்ணே வாங்கண்ணே. இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறேண்ணே. உன்னை நம்ப முடியாதா? செக்கா கொடுத்தா செக்கு. அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே. பணம் இல்ல, அதனாலதான் செக்கா கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. முடியாது. அண்ணே உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என்ன மன்னிச்சிருக்கண்ணே. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஆஹா, எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ணே. அண்ணே வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ணே. அப்பதானே பாத்துக்கே மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். ஏசிங்க. ஆள விட்டுறாதீங்க.
பாத்தீங்களா பாச பிணைப்பு. அப்ப வாங்க வெளியே போய் பேசுவோம். வேணாம், நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அது இதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா. வாடா. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, நான் பேசும்போது அந்த பொண்ணு தானே போயிடுச்சு. அப்புறம் எப்படி போன் வழியா மொட்டை வந்தா? அவன் எப்படி வந்தானே? ஏன் சோத்த தின்னுட்டு என்னைய நீ காட்டுறியா? உங்களோட எவ்வளவு போய் பேசுறேன். படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைலா மோட்டர் பைக் விடுவேன்? சும்மா அப்படி பறப்பிய. இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல, கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி பொய் பேசுவானா? என்ன விட நீ பொய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சனன்னு சொன்னா எவ்வளவு பேர் இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத இல்ல கேட்டானா அத. யார் யாருக்கும் ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டக்கூடாதா? என்னது? நான் ஃப்ராடா? அத இங்க சொல்லாதடி. தெருவுல போய் ஒரு மைக்க வச்சுட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத பிடிங்க. எங்கடா போற? மைக்கு ஏற்பாடு பண்ணத்தான். நான் ஒருத்தர் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோறு திங்கிறீங்க. ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. 1000 பையன் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் சொல்லுவாங்க. நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பையன் சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். பொது பொண்ணையோட மச்சனனுக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சனங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சனா முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூயா? சம்மதம். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையே சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது பாருங்க. உங்க மச்சனா இருக்கும்போது மாப்பிள்ளைய ஏன் சார் சந்தேகப்படுறோம்? அதுக்கு இல்லைங்க. ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிள்ளைக்கு ஒரு கால். கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. இடிச்சேனா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி என் நேரமும் 10 ஆளை கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் காலை எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா, போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களே. பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்புழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழை தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாசு. ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிருவா. அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வர்றேன், வாங்க. மாப்பிள்ள, முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா. வாங்க மாப்பிள்ள. வாடா. இல்ல மாமா, வலது காலு. அதெல்லாம் இல்ல, வா. வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள்ள. என்னையா காலைய காணோம்? கைட்டு எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால் இல்ல. அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா? சொன்னேன் ஐயா, நீ மாப்பிளை பார்க்க வந்தப்ப ஒரு கால் 10 தடவை சொன்னேன். இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட, மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? என்னையா இதெல்லாமே கேட்பான்? கேட்கணையா? இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும். கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா நல்லா குடிக்கிறாருங்க.
இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, பத்து இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்னையா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்க மாட்டான். குடிப்பழக்கம் இல்ல இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை வாடி, நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் வட்டார் ரொம்ப அமைதியா இருக்கேடா. ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால நமக்கு என்னடா லாபம்? அண்ணே, உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ் எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ, அப்படிங்கிற நீ? ஏண்டா நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனி மலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்போமே. அண்ணே, உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானம்? பேசாம உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க. ஏண்டா என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊத்துறோம்னு சொல்லுவோம், அதை வச்சு காசாக்கிடுவோம். ஏய், மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவனா? நான் இருக்கேன்ல. அப்போ ஒண்ணு செய்யி, நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லு. மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. ஏய் மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல டைம் தான் முக்கியம். நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பார்க்க முடியும். கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா. கூடியிருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருன்னா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சதில்ல. இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க வாங்க, அட சும்மா வாங்க, அட பரவாயில்ல வாங்க வாங்க. யாருன்னு தெரியல? நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருல்ல, ஆமா, அவருடைய பரசலர் செக்ரட்டரியே இவர்தான். உட்காருங்க. பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமா, நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டோமே, அது என்னைக்கு? இன்னைக்கு தான் மாலை வாங்கிட்டு போறேன்னு தெரியல. ஆமா, அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வரிசை தம்பி தானே. அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க? ஊத்துறா ஊத்துறா. இங்க பாருங்க, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் ஆகணும், என்ன விட்டுருங்க. எங்க போறீங்க? அண்ணனுடைய வலதுகரமே இதா. வலது இங்க இருக்கியா? இதா, இத விட்டுருமா? ஆமா, அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. டேய், மணி என்ன? 8 தானே ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களே? கொண்டாடா. அண்ணே, சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும், நின்ன மேனிக்கு அடிங்க. என்னையா இது? அப்படி சொல்லையா இருக்கு? சாப்பிடுங்க. என்ன அது சப்புன்னு இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஊத்தியா? ஊத்துறா. 12வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மண்ணனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம். என்ன அங்க ஊத்தியா? அண்ணா, ஒரு சின்ன விஷயம். நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்குல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமா வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொளுத்துறதுனா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறதுனா கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன்னா டைம் ஆச்சு, பத்தாக்கலாமா? இல்ல, இன்னும் யாரும் வருவாங்க. டேய், சொத்துக்கு ஏதாவது கொண்டாடா. மட்டனை கொடுறா. உன் மட்டன் யாருக்கடா வேணும்? ஈரல் பிறை கொண்டாடா. டேய், தலைவருக்கு ஈரல் பிறை வேணுமா? நீ போய் ஈரல் பிறைய கொண்டாப்பா. ஊத்துறா நீ. ஈரல் பிறை எங்கடா? அண்ணன் பிளாட்டு. யாரு கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா பிளேட் போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல, டீ குடிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்ல இல்லம்மா, டீ இல்ல, இல்ல பாட்டி. மண்ணனை ஊத்து. டீடா. போலீஸ் போலீஸ். வாங்க
வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேடு மிஸ்டேக்கால ஜனங்கள்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் பொன்னுச்சாமி, தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய் ஒழுங்கா தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்றியா நீ? இதெல்லாம் நேரமடி எங்களுக்கு. ஏ மம்முட்டி, பொதுப்படிங்கிற பேர்ல 4 பொய் 4 கப்சா 4 டூப் விட்டு சோறு தின்னுகிட்டு இருந்த. டீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரவுசர்ல கொண்டு வந்து விட்டுட்டியாடா. அண்ணே, அரை ட்ரவுசர் போட்டிருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரவுசர் முழு ட்ரவுசர் ஆக்கிடுவியா? அரை ட்ரவுசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லண்ணே, தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். சாமி கொண்டா. அண்ணே, டேய், நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு, கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கதானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆளை காணோம். தலைவா, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க மாதிரி தெரியுது. நான் எப்படியா தப்பிச்சாகணும், ப்ளீஸ். இந்த தலைவனுங்க கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே, நம்ம நினைச்சது சரியா போச்சுண்ணே. தலைவர் பிரபாகர ரகசிய அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டானுங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீ என்ன சொன்ன? ஓடியாந்துட்டேன். அதானே. ஏய் இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டத்துல பாரு. சரி பாக்குறேன். உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். சந்தோஷம். தலைவா, தாவி வா சீக்கிரம். என்னப்பா? நான் தேடிட்டு இருந்த முக்கியமான சாட்சி இவங்க தான். கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிருவோம். அமுக்கு அமுக்கு.